முடிச்சிட்டாங்க ஏற்கனவே. அம்மா இன்னைக்கு கண்டிப்பா பார்த்துட்டு போயிடலாம். நீ கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. எப்ப பாரு எவனையாவது போட்டு அடிச்சுட்டே இருக்கான். இப்போ அதை கரெக்ட் பண்ணு. எதுக்கு அடிக்கிறீங்க சொல்லிட்டா அடிக்கிறே. நான் சொல்றேன்டா. எந்திரா அந்த டிவியை போடுற. வணக்கம், வந்தனம், ஸ்வாகத்தம். எல்லாரும் இன்னைக்கு ஜோரா கை தட்டுறீங்க. நம்ம ப்ராடக்ட் பவர் ஸ்ட்ராங் மாத்திரம் சாப்பிட்டுருக்கீங்க போல. அதை நான் சாப்பிடலீங்க. அது உன்னை பார்த்தாலே தெரியுது. ஆனா ஏன் அதை சாப்பிட்டு என்னங்க ஆக போகுது? இந்த கேள்விக்கு விட எடுக்கத்தான் நம்ம ஸ்டுடியோக்கு ஒரு கப்பல் வந்திருக்காங்க. சோ கரவசுத்ரன் ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் சீதாராம் அண்ட் மிஸ்ஸஸ் கீதா. சோ சொல்லுங்க மிஸ்ஸஸ் கீதா, இந்த பவர் ஸ்ட்ராங் மாத்திரை உங்க வாழ்க்கைக்கு எந்த மாதிரி மாற்றத்தை கொடுத்திருக்கு? அது எங்க வாழ்க்கையை மாத்திடுச்சுங்க. வாவ்! பவர் ஸ்ட்ராங் வரதுக்கு முன்னாடி என் கணவர் என்ன பண்ணுவாருன்னா, நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். முடியல. எங்க அந்தரங்க வாழ்க்கை அப்படியே இருண்டு போய் இருந்துச்சு. அப்பதான் கடவுள் எங்க கதவு சந்து வழியா அந்த சந்தோஷத்தை அனுப்பி வச்சாரு. அதுக்கப்புறம் என் கணவருக்கே தெரியாம பால்ல அந்த மாத்திரையை கலந்து கொடுக்க ஆரம்பிச்சேன். சீதா, பால் சாப்பிடு. கீதா சீதா, 2 நிமிஷம். சும்மா புரட்டி போட்டு என்னதெல்லாமோ பண்ணிருச்சீங்க இந்த பவர் ஸ்ட்ராங். இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க மிஸ்டர் சீதாராம்? ஆவேசப்படாதீங்க. புதுசா பிறந்த மாதிரி இருக்குதுங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஆடியன்ஸ் இப்போ சொல்லுங்க, இந்த பவர் ஸ்ட்ராங் மாத்திரை நீங்க சாப்பிடுங்களா? சார் எனக்கு 10 பைடு கொடுங்க சார், அப்படியே சாப்பிடுவேன். மக்களே, இவர மாதிரி அலர்ஜிட்டே சாப்பிட்டா செத்துருவீங்க, அளவா சாப்பிட்டா அனுபவிப்பீங்க. என்ஜாய். இனிமே நீங்க கேட்க வேண்டியதெல்லாம் கலகலப்பான பெண்களுடன் கிளுகிளுப்பாக இருக்க பவர் ஸ்ட்ராங், பவர் ஸ்ட்ராங், பவர் ஸ்ட்ராங். சூப்பரா இருந்துச்சுலடா. இதை வச்சு என் கம்பெனியை பெரிய லெவலில் வளர்க்கலான்னு பார்த்தா இந்த காண்டு பிடிச்ச கவர்மெண்ட் சீல் வச்சுச்சுன்னா, ஐயோ! ஏண்டா என் பையனை இதுல நடிக்க வச்சது இல்லாம அவனை உசு பேத்தி அந்த மாத்திரையை சாப்பிட வச்சு அவன் என்ன உசு பேத்தி நான் அதை சாப்பிட்டு குருவிங்க செத்துச்சுடா. குருவியா? நான் அதையே நான் உன் குருவி குத்த தூக்குறா. ஏன்டா குருவி செத்ததுக்கெல்லாம் அடிக்கிறாரு? ஏய் குருவினா? ஓ, அந்த குருவி செத்து போச்சா? ஆமாண்டா, நானாச்சும் பரவாயில்ல, நல்லா ஆண்டு அனுபவிச்சவன். ஆனா என் பையனை நான் ஒரு இப்படி பண்ணிட்ட நீ. என் வம்சமே தலைக்காதலுக்கு இவனை சஜிச்சிட்டியடா. இப்ப ஊர்ல யாரும் இவனுக்கு பொண்ணு தர மாட்டேன்றா. அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? உனக்கு 1 வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள என் பையனுக்கு நல்ல அழகான பொண்ணா பாக்குறேன். இல்ல உன் கூட ஒண்ணு சுத்திக்கு நிக்குமே, பேர் என்ன? சீசு ஸ்மிதானே. அவளை தூக்கின்னு வந்து என் பையனை கட்டி வச்சிடுவேன். ஓ சரியா? செத்த குருவிக்கு கிளி எதுக்கு? இன்பமா இருக்குதையா, இன்பமா இருக்குதையா, இன்பமா இருக்குதையா. வலிச்சா எங்க அசிங்கமா திட்டுவியா? இனிமே எவ்வளவு வலிச்சாலும் நடா சொல்லுவேன். இன்பமா இருக்குதையா, இன்பமா இருக்குதையா. ஐயா, இனிமேல் இந்த தப்பை செய்ய மாட்டேன். இனி எவ்வளவு அவசரமாக வந்தாலும் அதை அடக்கிக் கொண்டு வீட்டிலோ பொது கழிப்பிடத்திலோ தான் கழிப்பேன். சாலையோரமாகவோ நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் வாகனத்திலோ, குறிப்பாக காவலர் வாகனத்தில், புரிஞ்சுதா, சிறுநீர் கழிக்க மாட்டேன். இது சத்தியம். கழுத்து போட்டியா? கைத்து போட்டு இனிமே உன்னை எங்கேயும் போக கூடாது. போ போ போ, கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஊட்டி மேல உள்ள வெறிலாம் நம்ம பேக்ல காட்டிட்டோம். யார் நீங்க? என்ன வேணும்? மிஸ்டர் ஷரத். நான் தான். ஓ, என் பேர் கிரண். இது எங்க அப்பா அமிச்ச லெட்டர். சொத்து விஷயம் உங்களை பார்க்க சொன்னாரு. என்ன பாஸ், என்ன போய் வாங்க போங்கலாம் சொல்லிட்டு உங்க அப்பா நான் கஷ்டத்துல இருக்கும்போது எவ்வளவு ஹெல்ப்லாம் பண்ணிருக்காரு. இப்போ நான் மறுபடியும் கஷ்டத்துல இருக்கேன். கரெக்டா வந்துட்டீங்க. லைக் ஃபாதர் லைக் சன். ஓகே ஓகே, வாங்க. வா வா. ஷரத், சொத்தோட டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்ககிட்ட தானே இருக்கு? என்கிட்ட தான் உயிலா இருக்கு. ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க பேருக்கு பத்திரம் பண்ணிடலாம். உள்ள யாரு? ஹே, பயப்படாதீங்க. உள்ள என் தங்கச்சி தான் குளிச்சிட்டு இருக்கா. நான் தான் அர்ஜென்ட்டா வந்துச்சேன்னு பூட்டிட்டு போயிட்டேன். எனக்கு ஒரு டவுட். உங்கள்
நீங்கள் என்ன கேட்க வரீங்க எனக்கு தெரியும். உங்கள் அப்பா ஏன் உங்களை இத்தனை நாளாக பார்க்க வரலன்னு தானே? ஏச்சி சொத்து ஒன்று வந்திருக்கு, அதை வாங்கி போட்டுக்காம ஏன் எதுக்குன்னு கேட்குறது நானே கேனேண்ணா. எனக்கு டவுட்டே உன் மேலே தான். ஏன் மேலையா? ஆமாம், உங்களை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கேன், ஆனால் எங்கன்னு தான் தெரியல. ஆமாண்டா, எனக்கும் இவனை எங்கேயோ பார்த்த ஃபீலிங் தான். வாங்க பாஸ், நம்ம போய் எஸ்டேட்டை பார்க்கலாம். விட்டா பாஞ்சிரும் போல. என்னையா இது? எங்கள் அப்பா என்னடி சொத்துன்ற பேரில் சுடுகாடு எழுதி வச்சு போயிருக்கா? பாஸ், ரொம்ப நாளாக யாருமே யூஸ் பண்ணாமல் கவர்மெண்ட்டேருந்து வாங்கின ப்ராப்பர்ட்டி இது. இதை புதுப்பிச்சு ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணலான்னு இருந்தார். அவர் நேரம் வாங்கின கொஞ்ச நாள்லேயே நட்டுனார். பாவம், அவர் ஆசையை நீங்கள் தான் நிறைவேற்றணும். நான் உங்க கூடவே இருந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேன் பாஸ். அது நான் ஊருக்கு போய் யோசிச்சு சொல்கிறேன். சரியா? எங்கள் அப்பா எங்கள் அம்மா கூட இல்லடி, எனக்கும் சேர்த்து அல்வா கொடுத்துட்டான். என்ன பாஸ் இப்படி ஆயிடுச்சு? என்ன பாஸ் இப்படி பண்ணிட்டீங்க? என்னத்தையும் நடிச்சிருப்பீங்க. சாரி. ஒரே டென்ஷனாக இருக்கு ஷரத். இந்த மாதிரி பொலம் பத்திரிக்கிற விஷயம் நான் பண்ணதே இல்லை. கவலைப்படாதீங்க பாஸ். நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. நான் உங்க கூட இருந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேன். யார் சார் வீட்டில்? என்ன சார் வெளியே இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க? யார் சார் இந்த இடத்தோட ஓனரு? நான் தாங்க ஓனர், சொல்லுங்க. என்ன சார் இப்படி அநியாயம் பண்ணி வச்சிருக்கீங்க? எங்க ஆளுங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்னாச்சு? என்ன சார் எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க? சொல்லுங்க சார், பதில் சொல்லுங்க. அது வந்து முடியல சார். ஒரு பெரிய மனுஷன் வந்துட்டு இந்த மாதிரி வெள்ளம் பண்ணலாமா? அப்ப நான்லாம் எப்படி சார் போட்டு எடுத்துட்டு? யோ, என்ன சொல்ல வர சார்? உங்களுக்கு செடி நடணும், பழம் தோண்டனா எங்களை கூடுங்க சார். நீங்களா பழம் தோண்டி மூடி வச்சிருக்கீங்க? என்கிட்ட நல்ல நல்ல பிளானட்ஸ்லாம் இருக்கு சார், பாருங்களேன் சார். சார் தேங்க்யூ சார். கிளம்பு. என்ன பார்த்து சார். ஐயோ ஷரத், நம்ம குழித்தோடி 3 விஷயம் ஊருக்கே தெரிஞ்சு போச்சியா? வா போய் சரி பண்ணலாம். வா சீக்கிரம் நொண்டியா. தோட்டக்காரர்லேருந்து கக்கூஸ் கலவர வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. தோட்டக்காரன் ஓகே, கக்கூஸ் கலவரன்னு யாரை சொல்றாரு? ஐயோ என்னையா டேஞ்சர் மேல டேஞ்சரா இருக்கு, போலீஸ் வராங்கயா. அட பாவி, டபக்குடப்பா இப்போ மட்டும் பாஸ்டா ஓடுறான். யோ ஷரத் பாஸ், வாங்க பாஸ், சொல்லிக்கலாம். நகரியா மனசுக்குள்ள பஞ்சவர்ண கிளி பறக்குது. மேடம், இந்த ஹோட்டல் ஓனரை மீட் பண்ணோம். சொல்லுங்க, நான் இந்த ஹோட்டலுக்கு ஓனராக போறவதான். உங்களுக்கு என்ன வேணும்? யாரு? என்ன வேணும்? நான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர். இந்த ஹோட்டல் ஓனரை பார்க்கணும். யா, டெல் மீ. நான் தான் ஓனர். இவ ஓனரா? இது சும்மா எடுபிடி. யார் எடுபிடி? பின்ன உன்னை கை காலமுக்கு தானே கூட வச்சிருக்காரு. நானா? நேத்து நீ தாண்டி அவன் முதுகு தேய்ச்சி விட்டுட்டு இருந்த. நீ தான் எடுபிடி. அது நேத்து வந்தவங்க போயிட்டாங்கன்ற டென்ஷன்ல இருந்தாரு, அதான் ரிலாக்ஸ் பண்ணி விட்டேன். இப்ப அந்த அங்கிள் கூட தான் வந்திருக்காரு. இவரு போயிட்டா கிடைக்கிற முதுகெல்லாம் தேப்பியா? அதுக்காக கண்டவ முதுகு நிறைய கம்பெனி இல்ல. என்ன நினைச்சிட்டு எனக்கு வேலை வேலை வச்சுக்காத. புரியுதா? இவங்க நம்ம போட்டு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல போய் சண்டை எடுத்து. நிறுத்துங்க. தினமும் உங்களுடைய பெரும் போராட்டமா இருக்கே. சாரி சார், நான் தான் இந்த ஹோட்டல் ஓனர். என் பேரு கிரண். கொஞ்ச நேரத்தில் இந்த 2 பொண்ணுங்களும் டென்ஷன் ஆக்கி விட்டுட்டாங்கப்பா. இந்த இடத்த ரெனோவேட் பண்ணி ஹோட்டல் கட்ட போகிறதா கேள்விப்பட்டேன். அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சொல்லுங்க, எத்தனை பேர் வேலை பார்க்குறீங்க இங்கே? இப்போ தான் சார் ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் 4 பேர் இருக்கோம். நான் இப்போ போனாங்களே இந்த 2 பொண்ணுங்க. 4வது யாரு? அது வந்து ஷரத். வாயா, ஜன்னல் தொடச்சிட்டு இருந்தார் சார். சார் வணக்கம் சார். எங்கள் மேனேஜர். நாம் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோமா? இதுதான் சார் ஃபர்ஸ்ட் டைம். அப்படியா? உங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்கே. ஆமாம் சார், எனக்கும் ஸ்மிதா கூட இதே ஃபீலிங் கூட ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது. இங்கே எத்தனை கஸ்டமர் தங்கியிருக்காங்க? இன்னும் யாரும் வரல சார், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இல்லையே, நான் அப்படி கேள்விப்படலையே. அது வந்து உண்மையை சொல்லுங்க சார். யாருமே வரல சார். அது வந்து சார் சும்மா போட்டு வாங்கினேன் சார். வந்த கஸ்டமர்லாம் கிளம்பிட்டாங்கன்னு இந்த பொண்ணுங்க சண்டை போலே புரிஞ்சுக்கிட்டேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க, நானும் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் கொடுக்குறேன். நம்மளை மட்டும் கொஞ்சம் அடிக்கடி கவனிச்சுக்கோங்க. சரி, நான் இப்போ கிளம்புறேன். ஓகே சார், தேங்க்யூ. நான் இப்போ கிளம்புறேன். ஓ சாரி சார், இந்தாங்க. எப்போ இப்படி வெளிப்படையாக கொடுக்காதீங்க. லெஃப்ட்டுக்கு கொடுக்குறது ரைட்டுக்கு தெரியக்கூடாது, புரியுதா? சாரி. இப்போ இல்லைம்மா, அடுத்த முறை. ஓகே சார். இவர் முகம்தான் எங்கேயோ பார்த்த ஞாபகமாகவே இருக்கு. இதுக்கு முன்னாடி ஏதாவது கிரைம் வேலை பண்ணி போலீஸில் மாட்டிருக்கியா? இல்லை சார், அதெல்லாம் இல்லை சார். நான் ரொம்ப நல்ல பையன். பிடிக்கிறேன், சீக்கிரம் பிடிக்கிறேன்.
பாஸ் நம்ம இன்னும் பப்ளிசிட்டி நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் கஸ்டமர்ஸ் நிறையா வருவாங்க. இப்போ என்ன பண்ணலாங்கிற? இந்த மாதிரி பேம்ப்ளெட் அடிச்சு ஒரு ஊராக கொடுப்போம். எங்கள் ஹோட்டலில் தங்க வந்திருக்கீங்களா? வாங்கம்மா, என் பேர் கிரண், இந்த ஹோட்டல் ஓனர். இவர் எங்கள் மேனேஜர். வணக்கம் மேடம். இவர் இந்த ஹோட்டலில் கக்கூஸ் கலருன்னு சொன்னா கூட இதே ரியாக்ஷன் தான் கொடுப்பா. பார்க்குறியா? இனிமே இங்கே 2 பணம் தங்கியிருக்கான். உன்னையும் கொல்ல போறாங்களா? என்னையா சொன்னல, இப்போ நீ தான் சொல்லி பாரு. எப்படி சார்? சொல்லியா? இல்லை சார், வேணாம் சார். சொல்லுன்றல. கவனிச்சிங்களா? வேற ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இப்படி தடவிக்கிட்டே அண்ணா இந்த ரியாக்ஷன் கொடுப்பாங்க. உடனே திட்டதானே சொன்னேன். How could you do this to her? Give some respect to your daughter. என்னையா அந்த பொண்ணுகிட்ட கோலர் கலர் பண்ணிட்டியா? டாக்டர் கிட்ட கூட்டு போக சொல்லுது. மேடம் புரியுற மாதிரி தமிழ்ல சொல்லுங்க மேடம். அந்த பொண்ணோட இயலாமையா ஏன் கிண்டல் பண்றீங்க? கொஞ்சம் மரியாதை கொடுங்கன்னு சொல்றேன். இவனை தாலி கட்ட போட்டாட்டி இவனை நான் திட்டுவேன், ரத்தம் கொடுப்பேன். உனக்கு என்ன பத்தி? ஆமாம்மா, அடிக்கிற கை தானே சார் அடிக்கும். அப்புறம் உங்களுக்கு ரூம் எப்படி? எங்க 2 பேருக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. எங்க 2 பேருக்கு தனி ரூம் கொடுத்துருங்க. ஒரு குசலுக்கு அவனுக்கு இன்னொரு ரூம் கொடுத்துருங்க. ஓகே? 2 ரூம் பாஸ், சூப்பர். ஐயா கழுசட சகுனமே சரியில்லை. முதல்ல கொஞ்சம் தண்ணி கொடுங்க. தண்ணி என்ன சார்? நம்ம ஹோட்டல் ஸ்பெஷல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸே இருக்கு. ஏதோ ஒன்று கொடுங்க. 2 minutes. ஓகே. சரியான பக்கியா இருப்போம் போல. இல்ல இல்ல, ரொம்ப தப்பா இருக்கு. வேணாம், இந்த இடம் சரியில்லை. வேணாம், இங்க இருந்தா ஏதாவது விபரீதம் நடந்துரும். என்ன சார் காமெடி பண்றீங்க? ஒரு பூனை குறுக்க போனாலும் இந்த இடம் தப்பாயிடுமா? அப்படி என்ன விபரீதம் நடந்துற போகுது? அந்த ஃபேன் அவங்க தலையில விழுந்துருமா? சார், அப்பா சார், டாடி டாடி அப்பா டாடி. யோ என்ன வாயா வந்து போயிட்டாயா? ஐயோ அப்பா, எல்லாரும் சேர்ந்து எங்க அப்பாவை கொன்னுட்டீங்க. எல்லாரும் சேர்ந்து எங்க அப்பாவை காலி பண்ணிட்டீங்களே. நாங்க ஒண்ணும் கொல்லையா? கேட்கவே இல்லையே. ஏய் தப்பு முக்கி, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி. பொறுமையா இரு, ஏன் இப்படி கத்துற? பிபி நெஞ்சு இன்ஜர் செத்துற போற. போடா. ஐயோ, அப்பா குட்டி சரிஞ்சிடுச்சு. யோ இவனும் போயிட்டாயா? நிமி ஜாக்க மூச்சா. டேய், என்ன நம்மள புடிடா, போலீஸ்க்கு போட போறாங்க. டேய் கக்கா முச்சா, நில்லுடா டேய். டேய் 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 நில்லுங்க. மேடம் மேடம் பயப்படாதீங்க பயப்படாதீங்க. அங்கே நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் தான். உள்ள போய் பேசிக்கலாம் வாங்க. பயப்படாதீங்க, கையை கொடுங்க. ஆமாம் மேடம், கையை கொடுங்க. நைட் நேரம் வர மேலே ஏதாவது விழுந்து வைக்க போகுது.
இவனுங்களுக்கெல்லாம் சாவறதுக்கு ஒரு இடமே கிடைக்கலையா? இந்த ஷரத் தாண்டா இவ சொல்லதான் எல்லாரும் செத்தாங்க. நீதாண்டா ஏதோ பண்ணிருக்க. இது என்ன வம்பா போச்சு? நான் ஏதோ கூட்டம் போக்கல சொன்னாலும் நினைச்சு அது பேர் கோயின்சிடென்ஸ். இப்போ நான் மழை பெய்யும் சொன்னா மழை பெய்யுமா? நான் சொன்னதெல்லாம் நடக்க நான் என்ன கடவுளா? இல்ல சாத்தானா? ஏய் பசங்களா ஓடாதீங்க, நில்லுங்க. சைலன்ஸ். நானா? இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறதா இல்ல பயப்படுறதா? சண்டை போடக்கூடாது. அமைதியா இருங்க எல்லாரும். சொன்னா கேளுங்கடா, இறங்குடா. தள்ளுங்க. வாங்க டீச்சர். எத்தனை நாளைக்கு எத்தனை ரூம்? ஒரே நைட் தான், காலையில கிளம்பிடுவோம். நைட் தான் நீங்க பிரச்சனை. நீயே பிசினஸ் எடுத்துட்டு போல. பாஸ் இது வரைக்கும் அவங்க எல்லாம் நட்டுட்டாங்க. இது ஒரு பெரிய கூட்டமா இருக்கு. புதைக்க இடத்துல வர கூட்டம் ஜாஸ்தியாகிட்டு இருக்கு. யோசிச்சுக்கோங்க. இன்னைக்கு யாரும் சாவ போறதில்ல. யாரும் சாவாம நம்ம தான் பார்த்துக்கணும். புரியுதா? வா. ஒண்ணுமில்ல மேடம், திடீர்னு இவ்வளோ பேர் வந்துட்டீங்களா? அதான் எப்படி அகாமடேட் பண்ணுறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கே மேடம் மாற்றி எடுக்கிறீங்க. ஐயோ போச்சு, நம்ம ஹோட்டல் ராசி ஆரம்பிச்சிருச்சு. ஆன்ட்டி தான் புள்ளைய சொல்லி போடு. ஐயோ அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. காலையில இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்ட பொங்கல் இப்பதான் சரியாகுது. இப்ப ரூம் கொடுங்க, ஷேர் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. ஏன்னா மணி அடிக்க போற? ஆராட்டு பட போட. சரத், ஏன் அந்த பையனை போட்டு அந்த அடி அடிக்கிற? பாஸ் இந்த இட்லி ஒன்றா மணி அடிக்க பார்த்தான். அவன் அடிச்சுட்டு போறான். உனக்கு என்ன? இதுக்கு முன்னாடி மணி அடிச்ச 2 பேருக்கு என்னாச்சுன்னு தெரியுங்களா பாஸ்? வசப்பட்டு வருமே பிடிவாதம், பகைமை வசப்பட்டு வருமே பிடிவாதம், ஏழ்மை வாட்ட தவிர்த்தோர் பலர் பலத்தால் வசப்பட்டு வருமே பிடிவாதம், 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 பிடிவாதம். ஜுனூன், 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 ஜுனூன். சூப்பர் சார். ரொம்ப நாள் ஆச்சு பாட்டு கேட்டு. அப்புறம் நீங்க வாத்தியாரா? பிடி மாஸ்டர் சார். ஓ, நீங்களும் பசங்களோட ரூம் ஷேர் பண்ணிக்கிறீங்களா? அது எப்படிங்க சார்? ஓ, நோ ப்ராப்ளம் சார். நீங்களா வந்து எனக்கு எவ்வளோ பிஸ்னஸ் கொடுத்துருக்கீங்க, நான் உங்களுக்கு தனி ரூமே தரேன். ஓகே. அப்புறம் சார், இதில் உங்கள் பேர் அட்ரஸ் மட்டும் எழுதிருங்க ப்ளீஸ். ஓகே சார், தேங்க்யூ. மணி அடிச்சிட்டானுங்க பாஸ். ஏய், என்ன இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வச்சு ஓபி அடிச்சிட்டு இருக்க? இவ்ளோ கூட்டத்துக்கு இதுதான் பண்ண முடியும். சில ஜன்மங்க வாய் அசை போடுறதுக்கும் வம்பு பேசுறதுக்கும் மட்டும் தான் யூஸ் பண்ணுங்க போல. கிரண், முதல்ல இங்க ஓசில இருக்கிறவங்க எல்லாம் விரட்டி அனுப்பணும். ஆமா கிரண், அதுவும் வேலையை செய்யாம ஓசி சோறு சாப்பிடுதுங்களே, அதுங்களை முதல்ல விரட்டணும். ஏய், யாரடி ஓசி சோறு சாப்பிடுறாங்க? நீ தான். வேற யாரு? ஐயோ அம்மா, கண்ணுகளா தாய்களா, உங்க சோத்து சண்டை அப்புறம் வச்சுக்கிட்டு வந்தவங்களுக்கு கொஞ்சம் கவனிங்கம்மா ப்ளீஸ். ப்ளீஸ் போங்க. கூட மூஞ்சிக்கு அடுத்தவங்களை நோண்டாம தூக்கமே வராது போல இருக்கு. நானே இவனும் மண்டையை போட்டுருக்கிறத பார்த்துட்டு இருந்தா இவளுக்கு வேற. உள்ள நீ அவ்வளோ நேரம் அந்த ஆளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். இல்லை பாஸ், வாத்தியார் போதையில் இருக்காருன்னு நினைக்கிறேன். டார்ச்சர் பண்ணிட்டாரு. நோ ப்ராப்ளம்ல? நோ ப்ராப்ளம் பாஸ். வா. என்னையா சத்தம் அது? ம் 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 என்ன கொட்டனல மாட்டு. ஏய் ஏய் டேய் டேய், வேலைய பக்கம் என்ன விளையாடிட்டு இருக்க? ஏன் பாஸ் என்ன பார்த்தா விளையாண்ட மாதிரி இருக்கு. இங்க வந்து மாட்டீங்க. அறிவில்ல உங்களுக்குலாம்? யாரு இந்த அங்கிள் அடிச்சது? உங்களெல்லாம் என்ன பண்றேன் பாரு. விடுங்க மேடம், சின்ன பசங்க தெரியாம செஞ்சிருப்பாங்க. இவங்களா சின்ன பசங்க டெக்னிக்கா விதமா பாண்டி அடிக்கிறானுங்க. இவங்களை சும்மா விடாதீங்க மேடம். இந்த பசங்களை பத்தி எனக்கு தெரியும். என்னடா இந்த ஜேம்ஸ் வேணுமா? நல்லா தலையை மட்டும் ஆட்டு. இந்த ஜாடியுள்ள எத்தனை ஜெம்ஸ் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? கரெக்டா யார் சொல்றீங்களோ அவங்களுக்கு இந்த ஜாடி அப்படியே தருவேன். தெரியுமா யாருக்காவது? தெரியாதுல்ல. 247 வேணா எண்ணி பாருங்க. யோ, உனக்கு வேணா கேள் தருவாங்க. உன் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுற அல்பம். இல்லை பாஸ், அதில் 247 தான் இருக்கு. வேணா எண்ணி பாருங்க.
ஓகே பார்க்குறேன். 5, 6, 7, 8, 15, 18, 50, இந்த 100, லுக்குக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. 125, 200, 243, 245, 247. மை காட், எப்படி சொன்னீங்க? என்னால நம்பவே முடியல. எப்படி நான் இவ்வளவு கரெக்டா சொன்னேன்? உங்கள் மூளை கிட்டாத விஷயத்தெல்லாம் எப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது, புரியுதா? என்னையா சரத், எல்லாம் ஓகே தானே? சொல்லியா? யோ பதில் சொல்லியா, கேட்டுட்டு இருக்கேன்ல. யோ சரத், யோ லுங்கி கண்டுச்சு யாரு இல்லையா? ஜட்டி கூட போலையா நீ? இல்லையா? பயமா இருக்கே. இல்லையா? அடிங்க பாஸ், என்ன பண்ணீங்க சொல்லுங்க. என்ன பண்ணனா? லுங்கி கண்டது கூட தெரியாம தூக்கு நடந்துட்டு இருக்கு, அப்படியே விட்டேன். ஷரத் எந்திரியா, என்ன போய் பார்ப்போம் வா. ஷரத், ஒருத்தரையும் காணமே. பாஸ், இந்த வாட்டி வித்தியாசமா எல்லாரும் மாயமா மறைச்சாங்க போல இருக்கு. பொம்புக்கு போன வானருங்க இப்படி வாசிக்கு பாருங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்கல்ல? கிளம்பிட்டீங்களா மேம்? ஆமா, கிளம்பி எல்லாம் வந்துட்டாங்கல்ல? எல்லாரும் வந்துட்டாங்க. நாங்க கிளம்புறோம். வரோம். தேங்க் யூ. வாயா, இதுக்கு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துடலாம். சீக்கிரம் வாயா. ஏன்டா கண்டதை கீழே போட்டேன் உயிரை வாங்குறீங்க? 4, 6, சார் 10. சார் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு சார். மூட்டு போயா. ஆர சீன் பாரு. பாஸ், முதல் முறையா எல்லாரும் உயிரோட போறாங்க. என்னையா? அந்த மெஸ் போறதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. யோ இறங்கியா, இவன் ஒருத்தன். மேடம், உங்க பிடி மாஸ்டர் எங்க? அவர் இப்ப ஸ்கூல்ல இருப்பாரு. ஓ, அவர் சீக்கிரம் கிளம்பிட்டாரா? இல்ல, அவர் வரவே இல்ல. அப்போ நேத்து உங்களோட வந்தவரு? அவர் வேற ஸ்கூல் பிடி மாஸ்டரா இருப்பார். சரி, நாங்க வரோம். பாய். சார் சார், நோ ப்ராப்ளம் பாஸ், உள்ளதான் யோகா பண்ணிருக்காரு. யோகாவா? உள்ளையா? கக்கூஸ்குள்ள என்னையா யோகா பண்றாவ? வந்து நீங்களே பாருங்க. சரத், இவன் யோகா பண்ணலையா, சோப் அழுக்கி கமல்ல சொல்லியிருக்காயா. ஐயோ ஐயோ. சார், பிடி சார், உள்ள என்ன சார் பண்றீங்க? உள்ள போலாங்களா? கண்டிப்பா சார், உள்ள வந்து பாருங்க, அப்புறம் நீங்க வெளில போகவே மாட்டீங்க. Wow, what a man. உங்களுக்கு சாப்பாடுலாம் எப்படி? அவங்க கையால எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன். சாணி கொடுப்பாங்க, சாப்பிடுறியா? வரீங்க? என்னடா இவ கொஞ்சம் கூட டேஸ்டே இல்லாம அவன் பின்னாடி ஓடுறா. விடு விடு, பசியில் இருக்கும்போது தட்டில் பிரியாணி வந்தாருன்னா பழையது வந்தாருன்னா. என்னது இது, அருமையா இருக்கே. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஓ, நான் ஏதோ தேவலோகத்து அமிர்தம் இல்லைன்னு நினைச்சேன். ஓங்க, சும்மா வெக்கப்பட வைக்காதீங்க.
அது எப்படியா எங்கேயும் இல்லாமல் நம்ம ஹோட்டலில் மட்டும் நிலநடுக்கம் வந்திருக்கு? தெரில பாஸ். இப்போ அதை விட முக்கியமான விஷயம், என் தங்கச்சி அந்த தடியை எனக்கு போய் ரொம்ப நேரம் ஆகுது. விடியா கஸ்டமர் சர்வீஸ் கரெக்டாக பண்ணுறா. பாஸ் மேலே இருக்கிறது என் தங்கச்சி. ஐயோ, எங்க அந்த வெக்கப்படுற மூஞ்ச கொஞ்சம் காட்டுங்க பாப்போம். சும்மா காட்டு சரண்யா. காட்ட மாட்டியா? நானே வந்து பாக்குறேன். பாரு சரண்யா. போங்க, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. சரண்யா காட்டேன், காட்டுன்னு சொல்றேன்ல. சரண்யா கவு தர. உள்ள என்ன இருக்குது? கவு தர சொல்றேன்ல. இவன் ஒருத்தன் சும்மா நோய் நோய்னு வேற வேலையே இல்லை இவனுக்கு. ச்சே. சரண்யா சரண்யா வர வர. என்னாச்சு? என்ன கஷ்டப்பட வேலை? ஊட்டில மாட்டிருக்கு. ஓகே மாட்டிருக்கு. லாக் பண்ணிருக்கீங்க. மெதுவா. அவசரப்படாதீங்க. ஆவி. ஏன்டி கிரில் கம்பி எடுத்து மண்டையில சொல்லுன? போடா லூசு. நீ தாண்டா அவனை கதவால அடிச்சு கொன்னுட்ட. நானா? என்னடி சொல்ற? என்னது இது? அட பாவிகளா, அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து இவனை கொண்டுட்டீங்களே. இல்ல பாஸ், இது கொலை இல்ல, கொலை மாதிரி ஆக்சிடென்ட். இவ்வளோ நாள் செத்தவங்களை தான் புதைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு நாமளே ஒரு ஆள் காலி பண்ணி புதைச்சிட்டு இருக்கோம். நாமளே வா? நீ பண்ண தப்புக்கு நான் ஏன் கஷ்டப்படணும்? பாஸ் 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 இதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என் அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்களேன் ப்ளீஸ். சரி தூக்கு. ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். ஐயோ, இவ யாரியா? இது ஹோட்டலா சுடுகாடா? தேவையே இல்லாம இவையே குழிக்குள்ள விழுந்தா? பாஸ் இவன் தான் அன்னைக்கு பாத்ரூம்ல பேக்ல இருந்து அடிச்சான். செக் பண்ணியா? நம்ம ஹோட்டல் ஃப்ரைட் ரைஸ், இவன் ஃப்ரைட் ரைஸ் தானே பாஸ். இப்போ புரியுது நம்ம ஹோட்டல் ஃப்ரைட் ரைஸ்லாம் எங்கே போகுதுன்னு. அநியாயமாக உங்களையும் மேடத்தையும் சந்தேகப்பட்டேன் பாஸ். சாரி பாஸ். சரி, அவனை வெள்ளைடு. அட பாவி, உயிரோட தாயா இருந்திருக்கா? இப்போ இல்லை பாஸ், ரெண்டாவது கொலை பண்ணி கஷ்டம். நீங்களே பார்த்தீங்களா, திடீர்னு இருந்துச்சு பயம் காட்டிட்டான். அதான் இதே அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்க பாஸ். இதுக்கு மேல எல்லாம் முடியாதியா? போயா. இந்த தடியில புதைக்கவே தம்பி இல்ல, இந்த கிழவன் வேற. நீ ஒன்று பண்ணு, இந்த கிழவனை தூக்கி நம்ம ஸ்டோர் ரூம்ல போடு. முதல்ல இந்த குண்டரை புதைப்போம்.